அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேலேருந்து நான் ஒரு 30 days சேலஞ்சாக மெஹந்தி ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம கற்றுக்கிட்டா போதும், ரொம்பலாம் வேணாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் ஒரு பெரிய மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. என்னோடய ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் என்னால் போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க, ஸோ நம்மளே போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தரது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தின் லைன் நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. லேஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தின் லைன் வந்துடும். திக் லைன் நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியும் வரலைன்னா 2 தின் லைன் போட்டு நடுவில் ஃபில் பண்ணிங்களா உங்களுக்கு திக் லைன் வந்துடும். புரியுதா எப்படின்னு சொல்லி? இந்த மாதிரி தான் 2 தின் லைன் போட்டு நடுவில் ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு திக் லைன் வந்துடும். தேர்டு தின் லைன் அண்ட் ஹம்ஸ். தின்னாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, கீழே ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. ஹம்ஸ், இதுதான் ஹம்ஸ். யூ ஷேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா இதுதான் ஹம்ஸ். தின் லைன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன், அதுக்கு கீழே ஹம்ஸ் போட்டிங்கன்னா அதுதான். ஒரு தின் லைன் போட்டு ஒரு திக் லைன் போட்டு அகைன் ஒரு தின் லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ 4th ஸ்டெப்ஸ் ஹம்ஸ் அண்ட் டாட்ஸ். இது என்னென்னா அதான் தின் லைன் போட்டு ஒரு திக் லைன் போட்டு அகைன் ஒரு தின் லைன் ஹம்ஸ் போட்டு அது மேலே நீங்கள் டாட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லுக்கே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸு. டெய்லியும் இந்த மாதிரி ஒரு வீடியோவோட நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.